நடிகர் சங்க தேர்தலில் பாண்டவர் அணி என்கிற பெயரில் போட்டியிட்ட நாசர் தலைமையிலான அணி வெற்றி பெற்றது. அதன் பின்னர் நடந்த முதல் செயற்குழு, அதைத் தொடர்ந்து நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இனி பாண்டவர் அணி கிடையாது, எல்லாம் ஒரே அணிதான் என்று விஷால் கூறியுள்ளார். தேர்தலில் வெற்றி பெற்ற பின்பு இப்படி ஒரு நிலையை எடுப்பதுதான் முறை என்பதால் அவர் அப்படி கூறியுள்ளார். அதற்கு பின்னால் இன்னொரு கதையும் இருக்கின்றதாம். திரைப்பட ஒளிப்பதிவாளர்கள் சங்கத்திற்கு சுமார் 15 ஆண்டுகளாக தேர்தலே நடக்காமல் இருக்கின்றது. அந்த சங்கத்திற்கும் தேர்தல் நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கை வைக்கப்பட்டு அதற்கான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதாம். தற்போது இருக்கும் பொறுப்பாளர்களை எதிர்த்து தேர்தலில் போட்டியிட பி.சி. ஸ்ரீராம் தலைமையில் ஒரு அணி தயாராகி கொண்டிருக்கின்றது. அந்த அணியை எதிர்க்க இன்னொரு அணியும் உருவாகின்றதாம். ரகுநாத ரெட்டியை முன்னிலைப்படுத்தும் அந்த அணியினர் தங்களுக்கு பாண்டவர் அணி என்று பெயர் வைத்துக் கொண்டார்களாம். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட விஷால் அந்த பெயரை யாரும் பயன்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதோடு, இனிமேல் நாங்களும் அந்த பெயரை பயன்படுத்த மாட்டோம் என்று சொல்லிவிட்டுதான் இந்த அறிவிப்பை செய்ததாக கூறப்படுகிறது.